ஓகே விளையாடு நாள் ஆம்பளை போகும் ஆனா ஆம்பளை கூட ஆமா நாடோடி கவத பாடி நானும் பாடி அடி வானம் தாண்டி கற்பகா கண்ணு பாதி கடை 5 இன்னும் பாதி கடை இருக்குது. நான் இன்னும் பணத்துன்னு ஒண்ணு எங்க அப்பா கொடுத்த பணமும் கொடுத்துட்டான், நீ கொடுத்த நகையும் கொடுத்துட்டேன். சரி என்னங்க இன்னும் பாதி கடை என்னங்க ஒண்ணு இல்ல. இத கொடுத்தனியா அந்த கடனை அடிச்சுட்டு வந்துடும். மாமா தாலி மட்டும் கேட்காது. யார் 10 பேர் அறியாம சாணி அறிய இது கட்டிய தாலி. உங்க உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நீங்க இருந்துட்டு பிறகுதான் இந்த மஞ்சள் குங்குமத்தை எல்லாம் இருக்கு பாருங்க. நீங்க உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த தாலி மட்டும் கொடுக்க மாட்டேன் மாமா. கற்பகா நீ சொல்வது தப்பில்லை. கணவன் தாலி கட்டிய கணவன் மறைந்தாதான் இந்த மாங்கலி சேர்ப்பாங்க. ஒரு பெண்ணா நான் ஏற்றுக்கொள்கிறேன். தன் கணவரை இருந்து விட்டாதான் இந்த தாலி சுமங்கலியாக 16 நாள் இல்ல 13 நாள் இல்ல 11 நாள் இந்த தாலி கட்டுவார். நீங்க உயிரா இருக்குவது வரைக்கும் இந்த தாலி மட்டும் கட்ட கூடாது மாமா, கட்ட கூடாது. தாலி வாசாக்காவும் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா வேணுமா இது வேணுமா? எனக்கு கணவர் தான் வேண்டும். கணவர் தானே இருந்தாலும் இந்த தாலி மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். கற்பகா நீ தப்பா நினைக்காத. இது நான் அவட்ட விட்டு பார்த்தல அடகு கடையில கொண்டு வச்சு பணத்தை வாங்கி போய் அந்த கடனை கொடுத்துட்டு நான் நம்ம நாட்டுக்கு வந்து சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு மறுபடியும் புது தாலியை எடுத்து உன் கைத்துல கட்டுறேன். வேணாம் மாமா, உன்னை கையெடுத்து தாலி பண்ணி வேண்டாம். தாலி வாங்கி தர்றோம். ஆளி அவன் முகரி பத்தியா ஒண்ணு இல்லங்க கட்டி கொடுத்தான்னு சொல்றேன். நினைச்சதை சாதிக்கணும். கம்மியாடி கால பிடிச்ச கம்மியாடி யாருடா என் பங்காளி போறான். அவன் பங்காளி செய்வான், உன் ஜாதி செய்யும், நானும் செய்ய மாட்டோம். சரி இதை மும்பை என் ஜாக கடை போடு. என் நாட்டுக்கு ராணி ஆகி காட்டும் நாவல். அதான் ஆமா, இவன் கெட்டவன் கெட்டா ஓடி சூத்துறாரு. பாத்தீங்களா போனாரு தங்கிட்டு இருப்பாரா? ஏண்டா நான் எப்படி பாட முடியுமாடா? நீ வயது சாவு போ. அவருக்கு என்னால இருக்க முடியாது. எத்தனை விட்டு தாலி அடிப்பேன் எங்க போட போல எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்க. எம்மா ஆச்சக்கு இருப்பாரு தம்பி. அதாவது அவர் இடத்துல நான் எதுக்காக இவ்வளவு அழகா நடிச்சிட்டு இருந்தேன்? எதுக்கு? அவருடைய சொத்து சுகம் 10, அதாவது நகை பொன் பொருள் ஆடை ஆபரணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லி எல்லாம் வீட்டுல வச்சிருக்கிறேன் பத்திரமா பெட்டியில. அதனால கடைசியா ஒண்ணு
இந்த தாலி மட்டும் தான் அவர்கிட்ட இருந்தது. நீங்க எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மத்தவ தாலிக்கு ஆசைப்பட்டவங்களா நீங்க? அதெல்லாம் கிடையாது. அதானே மத்த சொத்து எழுத்துடா, இது சொந்தம். இது சொந்த உள்ளது. ஆமா, அதாவது இது உங்களுது. ஆமா, பின்னாடி எழுத்துதான் உங்களுதா? இப்ப யாரு கைத்துல இருக்குது? யாரு கைத்துல இருக்கு? உங்க கைத்துல தான் இருக்குது. என் கைத்துல தான் எனக்கு தான் சொந்தம். காலையில அறுக்கிறது என்னது அங்க எல்லையா இருக்கு போறேன். அதனால சரி, நாம கேட்ட பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அதாவது கேட்ட பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இந்த தாலிக்கான ஆசைப்படுவேன். அதானே பின்ன என் மாடியில ஒரு ரூம் தவிர ஆளை பெட்டு தலைகாணி பாயில ஃபுல்லா அடிக்கடிக்கு வச்சிருக்கிறேன். நகை இருக்குது, பொன் பொருள் இருக்குது. நான் ஏன் மத்தவங்க தாலிக்கு ஆசைப்பட போறேன்? அதனால பாரு, நம்ம சொல்லி இந்த தாசி நல்லா தெரிஞ்சு சரி நம்ம இடத்துல சொன்னதெல்லாம் கேட்டு பொன் பொருள் ஆடை ஆபரணம் அத்தனை கொண்டு வந்து நம்ம கொடுத்துட்டாரு. சொந்த மனைவியுடைய கழுத்துல இருந்த தாலியே அறுத்து நம்ம கழுத்துல கட்டிட்டாரு. அதனால இத மாதிரி ஆம்பளைங்க இருந்தா சொந்த மனைவியோட தாலியே அறுத்தான்னா நாளைக்கு நம்மளை அறுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம கழுத்துல தாலி நம்ம கழுத்து அறுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இப்பதான் சாமி ஓசனை கரெக்டா இருக்குது. அதனால மூக்குல சளி வந்து இந்த ஆம்பளைய நம்ப முடியாது. அதனால தம்பி ஒரு நல்ல யோசனை பண்ணி இவர் என்ன செய்யணும்? நல்ல சாப்பாடு வயிறம்ப கொடுத்து படுத்து தூங்க வைக்க சொல்லி குளிக்க வச்சுட்டு ஆடு அவன் நல்லா மொத்தமா கைட்டு வைக்கணும். எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் வாங்கிட்டு கையெழுத்து போட சொல்லணும். ஆமா, மொத்த சொத்து ரெஜிஸ்டர் நாமளே பண்ணிக்கிட்டு என் மேல பண்ணிக்கணும். ஆமா, நான் சொன்னதெல்லாம் கேட்பீங்களா? என் மேல ஆசை இருக்கா? உன் மேல ஆசை இருக்கா? உன் மேல ஆசை அதெல்லாம் செய்யறேன். அதானே என் நாட்டுக்கு ராணி ஆகி அந்தஸ்தல உன்னை உயர்ந்து காட்டுகிறேன். நீ எதை சொன்னாலும் கண்டிப்பாக கேட்பேன். நான் கேட்டப்பெல்லாம் கொடுத்துட்டீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் குறை இருக்கு. என்ன வேணும் கேள், அனைத்தும் தருகிறேன். உன் ஆடை இந்த மகுடம் எனக்கு வேணுமாமா? என் தலையில ஐயோ மகாராஜா தலையில சூட்டி பார்க்கணும். இந்த ஆடை ஆபரணம் அத்தனையும் எவ்வளவு அழகா இருக்கும். எனக்கும் பாதுகாப்பா இருக்கு. யாரும் ஆண் பிள்ளை வராங்க அப்படி எனக்கு பயம் இல்லாம முக்கில்லாத பொருளா எனக்கு என்ன ஆசைப்படுகிறாயோ அனைத்தையும் உனக்கு நான் போட்டு பாரு. அவங்க பண்ணுவான். சரி, அனைத்து நீ கேட்ட பொருள் அனைத்தையும் உனக்கு போட்டு என் நாட்டுக்கு ராணி ஆகி உன்னை நான் உயர்த்தலை உயர்ந்து காட்டுகிறேன். சரி மாமா, சந்தோஷம். கேட்ட பொருள் நான் கொடுத்தேன். தாலி கூட சரியா கட்ட தெரியல பாரு. ஐயோ, எடுத்து போட்டுக்கோ. திடீர்னு யாராச்சும் வந்து அப்படின்னு கைட்டின்னு போயிடுவாங்க. பைக்கிலே வந்து கூட அப்படியே இவனுக்கு எம்மா எழுதுட்டு போய் ஒரு தாலி அத்துக்க
பீடி விடுங்க. நல்லா இருக்கா? நான் வீட்டுல வச்சு பட்டு வேஷ்டிக்கா எடுத்துட்டு வந்தா எங்க வச்சுட்டு பட்டு வேஷ்டி தங்க தட்டு எடுத்துட்டு வந்தா எங்க வச்சுட்டு ஐயோ தங்க தட்டு பட்டு வேஷ்டி பாத்தீங்களா? பட்டு வேஷ்டி 3500 ரூபாய். தங்க தட்டு வீட்டுக்கார சாப்பிடுறதுக்கு தங்க தட்டு ஒண்ணு எடுத்துட்டு பாரு. அப்புறம் என்ன கட்டி போடா பாக்கிறதுக்கு அதிகமா இருக்காது. இது கட்டி கொடுங்க. ஓ இது வேணுமா? அதுதான் வேணும். இதான் பட்டு வேஷ்டி 3500 ரூபாய். 3575 பைசா. பிரியாணி சாப்பிடுறது பில்லு எவ்வளவு போட்டுருக்கா தெரியுமா? 2.25 கிலோ. இது அத்தான் உன்னாட்டம் 10 பேர் இருந்தா நாட்டுல என்ன போய்கிறது? 5075 ரூபாய் 60 காசு. பில்லோட வந்திருக்கு. பில்லு வச்சுக்கிறேன் நானு. பில்லு வச்சிருக்கேன். வச்சா வாயில் போயிடும், வாயில வச்சா கொய்ய போயிடும். நீ கேட்ட பொருள் அனைத்தையும் ஆமா தடையில்லாம தந்து என் விட்டு. மேல இருக்கிற ஆசை. ஆமா இப்போ இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? நீ நாட்டுக்கு நீ ராணி, நான் ராஜா. நானா ராணி? ஆமா அதனால நான் ராஜா. ஆமா இனிமேல் சாப்பிடறதுக்கு நீ என் தட்டுல சாப்பிடவே கூடாது. என் தட்டுல சாப்பிடவே கூடாது. அப்புறம் ஒரு தட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். எப்படி என்ன அவர் தான் கூட்டிட்டு போயிட்டு கடையில எடுத்துட்டு வந்தேன். யாரா? சாமான் போட்டுன்னு வந்தோம். அவர் தான் வந்து சாமான் போட்டாரு. அவர் தான் சாமான் போட்டாரு. இதெல்லாம் சாப்பிடறதுக்கு தங்க தட்டு இதுவா சாப்பிடுறது. அப்படியா? சூப்பரா இருக்கு மாமா. மாமனா அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கீங்க. குளிச்சுட்டு நல்லா நித்திரை செய்வீங்கன்னு வச்சுக்கோ. நைட்டு எண்ணெய் தேய்ச்சி சோப்பு போட்டு என்ன சோப்பு போடணும்? சோப்பு களிமண் சோப்பு. அம்மா சோப்பு பாருங்களா? அம்மான் சோப்பு. சரி வாங்க குளிச்சுட்டு நீராடிட்டு சுத்தமா வந்து வீட்டுல படுத்து சாதம் சமைச்சு வச்சிருக்கேன். ஃபுல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. அப்படியா? சரி ஆகட்டும். அப்புறமா நம்ம என்னலாம் அப்புறமா சந்தோஷம். அவருக்கு சாதம் கொடுத்தாச்சு. படுத்து உறங்கு வச்சு